வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேர் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம். கர்நாடகாவில் முற்றுகிறது அரசியல் நெருக்கடி. டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற மறுப்பு. கற்பழிப்பு சிறுவனையும் தூக்கிலேற்ற மாணவியின் பெற்றோர் ஆவேசம். ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் குறைப்பு. வங்கிகளின் ரொக்க கையிருப்பும் குறைக்கப்படுவதால் நுகர்வோர் கடன் வட்டி குறைய வாய்ப்பு. விரிவான செய்திகள். எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதால் கர்நாடக சபாநாயகர் போபையாவிடம் முறைப்படி கடிதம் அளித்தனர். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி கர்நாடக ஜனதா கட்சி எனும் புதிய கட்சியை துவக்கிய எடியூரப்பா ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையிலான அரசை கவிழ்ப்பதில் மும்முரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் எடியூரப்பா ஆதரவு கோஷ்டியைச் சேர்ந்த ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கர்நாடக ஜனதா கட்சியில் சேர முடிவு செய்தனர். எம்எல்ஏவாக இருப்பவர்கள் சபாநாயகரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை அளிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. ஆனால் சபாநாயகர் போபையா வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டதால் தங்களது கடிதத்தை கவர்னரிடம் 13 எம்எல்ஏக்களும் அளித்தனர். இதனால் கர்நாடக அரசியலில் ஒரு வாரமாக பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் பெங்களூரில் உள்ள சட்டசபைக்கு செவ்வாயன்று காலை வந்த சபாநாயகர் போபையாவை எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேரும் சந்தித்தனர். அப்போது தங்களது ராஜினாமா கடிதங்களை அவர்கள் சபாநாயகரிடம் முறைப்படி அளித்தனர். 13 எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டால் ஷெட்டர் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு பெரும்பான்மை பலத்தை இழக்கும் என்பதால் தென்னிந்தியாவின் முதலாவது பாரதிய ஜனதா அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் 5 எம்எல்ஏக்கள் எடியூரப்பாவுக்கு ஆதரவாக பதவி விலக தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 எம்எல்ஏக்களையும் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்களது ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் ஷெட்டர் ஆதரவு எம்எல்ஏக்கள் திங்களன்றே கோரிக்கை மனு அளித்தனர். பிப்ரவரி 4ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் சபாநாயகர் போபையா எடுக்கப் போகும் முடிவுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன. டெல்லி மாணவி கற்பழித்துக் கொல்லப்பட்ட வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு பலியான வழக்கு தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராம்சிங், அவரது சகோதரர் முகேஷ், கூட்டாளிகள் பவன் குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர் ஆகிய 5 பேரும் 17 வயதே நிரம்பிய மைனர் வாலிபர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். சிங்கப்பூர் மருத்துவமனையில் மாணவி இறந்ததை அடுத்து 6 பேரையும் தூக்கில் போட வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்தது. இந்த சூழலில் டெல்லி சாகெட் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முறையாக நடக்காது என்றும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக கூறி தூக்கு தண்டனை அளித்து விடுவர் என்றும் அதனால் வழக்கு விசாரணையை தமிழகத்தின் கோவைக்கோ அல்லது உத்தரப்பிரதேசத்தின் மதுரா நகருக்கோ மாற்ற வேண்டுமென குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங்கின் சார்பில் வக்கீல் ML சர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை வேறு நகருக்கு மாற்றம் செய்ய மறுத்துவிட்டது. இதனால் சாகெத்தில் உள்ள கற்பழிப்புகளுக்கான தனி நீதிமன்றத்திலேயே வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கும். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ள 6வது நபருக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்றும் அதனால் அவனை சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டுமென்றும் சிறார்களுக்கான நீதித்துறை வாரியம் திங்களன்று அறிவித்தது. இதற்கு மாணவியின் தந்தை பத்ரிநாத் சிங் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 18 வயது பூர்த்தியாகாவிட்டாலும் மற்ற 5 பேருக்கும் இணையான தண்டனையையே அவனுக்கும் வழங்க வேண்டும் என்றும் செய்த குற்றத்திற்காக 6 பேரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் பத்ரிநாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். குறுகிய கால வங்கிக் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.25% ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் கடனுக்கான வட்டி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் காலாண்டுக்கான பொருளாதார கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டி. சுப்பாராவ் மும்பை தலைமையகத்தில் செவ்வாயன்று வெளியிட்டார். வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டியை 8% இருந்து 7.75% குறைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். அதேபோல ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய ரொக்க கையிருப்பு விகிதத்தை 4.25% இருந்து 0.25% குறைப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுப்பாராவ் தெரிவித்தார். We've decided to reduce the policy repo rate under the Liquidity Adjustment Facility, LAF, by 25 basis points, bringing it down from 8% to 7.75%. These changes have since come into effect immediately after the announcement. We've also decided to reduce the cash reserve ratio, CRR, of scheduled banks by 25 basis points from 4.25% to 4% of their net demand and time liabilities, NDTL, effective the fortnight beginning February 9, 2013.
பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் நோக்குடனும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக சுப்பாராவ் தெரிவித்தார். ரொக்க கையிருப்பு விகிதத்தை 0.25% குறைத்திருப்பதன் மூலம் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து 18,000 கோடி ரூபாய் வர்த்தக வங்கிகளுக்கு கிடைக்கும். வட்டி விகிதம் குறைப்பின் காரணமாக கடன்களுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 0.5% வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருந்தது. அதன் பிறகு இப்போதுதான் குறைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கும் முடிவுக்கு தேசிய திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா வரவேற்றுள்ளார். இந்த முடிவால் நாட்டில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அலுவாலியா நம்பிக்கை தெரிவித்தார். பட்டாசு வெடி விபத்துகளை தடுப்பதற்கான பயிற்சி மையத்தை சிவகாசியில் அமைக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 62 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 4 இடங்களில் கட்டிட பராமரிப்பு, நவீன கருவிகள் வாங்க உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுக்கோட்டை, விருதுநகர், கிண்டி, அம்பத்தூரில் உள்ள 4 தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்படும் பட்டாசு வெடி விபத்துக்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் வசதியாக நிரந்தர பயிற்சி மையம் அமைக்கவும் 8 பணியிடங்களை தோற்றுவிக்கவும் 2 கோடியே 36 லட்சத்து 76,338 ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தவிர அரசு ஈட்டுறுதி மருந்தகங்களில் சித்த மருத்துவ பிரிவை துவக்கவும் 20 பணியிடங்களை தோற்றுவிக்கவும் 1 கோடியே 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார். மேலும் 5 இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் ஆயுர்வேத பிரிவு துவக்கவும் 10 பணியிடங்களை நிரப்பவும் கோவை, மதுரை இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் ஹோமியோபதி மற்றும் யுனானி பிரிவு துவக்கவும் புதிய பணியிடங்களை நிரப்பவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் தீ பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை நடத்தி காட்டினர். பொதுமக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், தியேட்டர்கள் ஆகியவற்றில் திடீரென தீப்பிடித்தால் பெருமளவு உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். இது தொடர்பான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஒத்திகை செவ்வாயன்று நடந்தது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி காட்டப்பட்டது. இந்த ஒத்திகையை மத்திய சென்னை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் உதவி கோட்ட அலுவலர் சுரேஷ் ஆனந்த் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் நடத்தி காட்டினர். வணிக வளாகங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், இப்படி முக்கியமான இடங்களை தேர்வு செஞ்சு அங்க தீ பாதுகாப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்க செய்முறை பயிற்சி மூலமா விலகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒத்திகையின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீயணைப்பு கருவியை கொண்டு அணைக்க வேண்டும் என்று வணிக வளாக ஊழியர்கள் பொதுமக்களுக்கு செய்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. கோடைக்காலம் வருவதால் மின்கசிவால் ஆங்காங்கே தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே அதை சமாளிக்கும் விதமாக இதுபோன்ற ஒத்திகை பயிற்சியை தமிழகம் முழுவதும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 25க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நெல்லை வாலிபர் மீது போலீசில் புகார் தரப்பட்டுள்ளது. திருநெல்வேலியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் அசாரியா என்பவர் சென்னை மேற்கு மாம்பலத்தில் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் அலுவலகத்தை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன் 25க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளிடம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒவ்வொருவரிடமும் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் அவர் வேலை வாங்கி தராமல் பட்டதாரிகளை அலைக்கழித்ததால் அவர்கள் பணத்தை திருப்பி கேட்டனர். அப்போது ஆண்ட்ரூஸ் அசாரியா பணத்திற்கு பதிலாக காசோலை கொடுத்தார். அந்த காசோலையை வங்கியில் மாற்றும்போது பணம் இல்லாமல் திரும்பியது. இதனால் மீண்டும் ஆண்ட்ரூஸ் அசாரியாவிடம் பணத்தை திருப்பி கேட்ட பட்டதாரிகளை துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. எனவே ஆண்ட்ரூஸ் அசாரியா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தனர். ஆண்ட்ரூ அசார் என்றவன் எங்கிட்ட சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட 1,50,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். நாங்க போய் கேட்டதுக்கு எங்களை மிரட்டினா, கத்தி காமிச்சு என்ன மிரட்டினா, மோகனையும் பிரபையும் துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. அப்புறமா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப அங்க ஒரு கண் துடைப்புக்காக எங்களுக்கு செக் வாங்கி கொடுத்தான். செக் போட்டு கொடுத்தான், கன்ஃபார்மா உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ஆண்ட்ரூஸ் அசாரியா இதுபோன்று பெங்களூர், மதுரை, திருச்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்துள்ளதாக ஏமாந்த பட்டதாரிகள் தெரிவித்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் குறித்து தொடர் புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகர போலீசார் எச்சரித்துள்ளனர்.
மதுரை போக்குவரத்து போலீசாரின் பேஸ்புக்கில் ஷேர் ஆட்டோக்கள் குறித்து பொதுமக்கள் அதிக புகார்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக ஷேர் ஆட்டோ டிரைவர்களுடன் போலீஸ் மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகளின் கலந்துரையாடல் கூட்டம் மதுரையில் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமிஷனர் சஞ்சய் மாத்தூர், ஆட்டோ டிரைவர்கள் மீது பொதுமக்கள் தொடர் புகார்களை தெரிவித்தால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். மேலும் துணை கமிஷனர் திருநாவுக்கரசு மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். அதிகாரிகளின் அறிவுறுத்தல் படி செயல்படுவோம் என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். ஆட்டோ டிரைவர்லாம் ஓரளவு 99% 100% ஒழுக்கமாக தான் ஓட்டிகிட்டு இருக்கான். நான் ஸ்கூல் பிள்ளைலாம் ஏற்றி ஸ்கூல் பிள்ளை ட்ரிப்பு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் எங்களுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கலாம், குறைக்க முடியாது. ஓரளவு கொஞ்சம் ஆட்கள் இது கொஞ்சம் ஏற்றிக்கலாம்னு சொல்லி அந்த இது தான் நல்லாயிருக்கும். மற்றபடி போலீஸ் கமிஷனர் மீட்டிங் மட்டும் எங்களுக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அந்த கருத்துக்கள் நாங்கள் கடைபிடிச்சு ஒழுக்கமாக ஓட்டுவோம். சீருடையுடன் ஆட்டோ ஓட்டுவேன், குடிபோதையில் ஓட்ட மாட்டேன், விபத்தில்லாமல் ஓட்டுவேன் என்ற உறுதிமொழியை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக ஒடிசா வந்த பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு கட்டாக்கில் உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை இந்தியாவில் நடக்கிறது. அனைத்து போட்டிகளையும் மும்பையில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட அமைதியற்ற சூழலால் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. அதையடுத்து பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ள பி பிரிவு ஆட்டங்கள் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு ஒடிசாவில் உள்ள சில கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் 22 பேரை கொண்ட பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி கட்டாக் நகருக்கு ஞாயிறன்று இரவு வந்து சேர்ந்தது. பாரவதி ஸ்டேடிய வளாகத்தில் உள்ள ஒடிசா கிரிக்கெட் சங்க விருந்தினர் இல்லத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட பாகிஸ்தான் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவிகளும் இளம் பெண்களும் பாரம்பரிய உடை அணிந்து வந்து வரவேற்றனர். பிப்ரவரி 1ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடனும் 3ஆம் தேதி நியூசிலாந்துடனும் 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவுடனும் பாகிஸ்தான் மகளிர் அணி மோத உள்ளது. இதனிடையே மும்பையில் நடந்த விழாவில் உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணியின் கேப்டன் மைதிலிராஜ், இங்கிலாந்து கேப்டன் சார்லோட் எட்வர்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் மெரிசா, இலங்கை கேப்டன் சசிகலா ஆகியோர் கோப்பையை அறிமுகப்படுத்தினர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,976 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,872 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 61 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 57,830 ரூபாயாக இருந்தது. தஞ்சை திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை விழா கோலாகலமாக துவங்கியது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமபிரான் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு கீர்த்தனைகளை பாடினார். இவருடைய கீர்த்தனைகள் சங்கீத உலகில் முக்கிய இடத்தை பிடிப்பதால் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமையன்று துவங்கியது. ஆராதனை விழாவை தமிழக கவர்னர் ரோசையா மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். துவக்க விழாவில் பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம், கத்ரி கோபால்நாத், அபிஷேக் ரஹ்ராம் போன்ற இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நடந்தது. தியாகராஜர் ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு பாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர். பாடினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தியாகராஜ ஆராதனை எவ்வளோ வருஷ காலமாக நடக்கிற ஒரு சம்பிரதாயமானது. அது தியாகராஜருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன செலிப்ரேஷன். அது எவ்வளோ கொடுத்துருக்காரு அவர் கர்நாடிக் மியூசிக்கு. அதில் நாங்கள் ஆரம்பித்தது ஐ திங்க் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கமிட்டிக்கு ஒரு பெரிய நன்றி, தியாகராஜருடைய அந்த அருளுக்கு நன்றி. 166வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கு. வெகு விமர்சனமாக நடக்கிறது. இங்கே வர ஒரு வித்வான்களும் விதுஷிகளும் அப்படியே தன்னை ஒரு தியாகராஜருக்கு ஒரு அர்ப்பணமாக அவரோட கீர்த்தனையை பாடி ஒரு சங்கீதாஞ்சலி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நோக்கத்தில் எல்லாரும் பாடுறா. வரும் 31ஆம் தேதி வரை இவ்விழா நடக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இசைக்கலைஞர்கள் திருவையாறு வந்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.